Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று ஒரு குறுநாவல், ராஜேஷ்குமாரின் குறுநாவல். குறுநாவலின் பெயர் நில் கவனி காதலி. நில் கவனி காதலி பாகம் 1. முழு நிலா பத்திரிகை அலுவலகம். காலை 11 மணி. உள் இணைப்பு. தொலைபேசி மெல்ல முணுமுணுத்து கூப்பிட ஒரு சிறுகதையை படித்துக் கொண்டிருந்த உதவி ஆசிரியர் பரணி ரிசீவரை எடுத்து காதுக்கு பொருத்தினார். பரணி என்று குரல் கொடுத்ததும் ஆசிரியர் சூரிய பிரகாசம் கேட்டார். பரணி, என்னோட அறை வரைக்கும் கொஞ்சம் வந்துட்டு போக முடியுமா? இதோ வரேன் சார். பரணி சிறுகதையை மேசையில் வைத்துவிட்டு எழுந்தான். 30 வயது பரணி அழகாக இருந்தான். கதாநாயகனுக்குரிய தோற்றம். சினிமாவில் நடிக்க முயன்று சரியாக வாய்ப்பு கிடைக்காத காரணத்தால் பத்திரிகை துறைக்கு வந்தவன். அறையை விட்டு வெளியே வந்த பரணி அந்த பழைய கட்டிடத்தின் குறுகலான பாதையில் நடந்து கடைசியில் இருந்த ஆசிரியரின் அறைக்குள் நுழைத்தான். 60 வயதின் ஆரம்பத்தில் இருந்த ஆசிரியர் சூரிய பிரகாசம் தாம்பூல வாயோடு சிரித்தார். வாங்க பரணியே. வணக்கம் சார். உட்காருங்க. முக்கியமான வேலையில் இருந்தீங்களா? இல்லை சார், ஒரு சிறுகதையை படிச்சுட்டு இருந்தேன். சரி, இந்த கவிதையை படித்து பாருங்களேன். வர்ற இதழில் முதல் பக்கத்தில் போட்டால் நல்லா இருக்குன்னு என்னோடய மனசுக்கு படுது. படித்து பார்த்துட்டு உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லுங்கள். ஆசிரியர் நீட்டி அந்த கவிதையை வாங்கி பார்த்தான் பரணி. இன்று மட்டும் என்கிற தலைப்பில் அழகான கையெழுத்தில் கவிதை வரிகள் ஓடியிருந்தது. மகுடி பாம்புகளாய் மட்டை பந்தெனும் கிரிக்கெட்டுக்கு மயங்கி நின்று, நடிகனுக்கு அடிமையாகி ரசிகர் மன்றம் அமைத்து, சாதி மத ரதமேறி சாரதியாய் வீற்றிருந்து, பாவையரை பார்த்து பல்லிழித்து, பாதி வாழ்க்கையை தொலைத்து, சின்னத்திரை பார்த்து பார்த்து எண்ணத்திரையை இருட்டாக்கிக் கொண்டு, பண்பலை ஒலிபரப்பு கேட்டு பழுதான செவிகளோடு சிகரெட்டின் நிக்கோட்டின் புகையிலும் வேண்டாத பான் புகையிலை பாக்கெட்டுகளிலும் வேதனையை விலை கொடுத்து வாங்கும் இந்தியாவின் இளைய சமுதாயமே, ஆண்டு முழுதும் கேட்டு சீரழிக்கும் சினிமா பாட்டு இன்றாவது குறையட்டும். வந்தே மாதரம் என்னும் பிராணவாயு வார்த்தை வாய்க்குள் வந்து போகட்டும் இன்று மட்டும். கவிதையை படித்துவிட்டு நிமிர்ந்தான் பரணி. முகம் முழுக்க மகிழ்ச்சியை பூசின மாதிரி மினுமினுத்தது. கவிதை அற்புதமாக இருக்குது சார். இது யார் சார் எழுதுனது? எழுதினவர் பேர் செல்வம். அவர் ஒரு கிராமத்து இளைஞர். நேற்றைக்கு நேரில் வந்து இந்த கவிதையை கொடுத்துட்டு போனார். என்ன, முதல் பக்கத்தில் போட்டலாமா? போட்டுடலாம் சார். பரணி சொல்லி கொண்டிருக்க பாதி திறந்து கிடந்த அறைக்கதவு மெலிதாய் தட்டப்பட்டது. ஆசிரியர் எட்டி பார்த்து குரல் கொடுத்தார். உள்ள வாமா சுரபி, நீ என்னோட அறைக்குள்ளே வர்றதுக்கு கதவை தட்ட வேண்டிய அவசியமே இல்லை. தயக்க நடை போட்டபடி சுரபி உள்ளே வந்தாள். 23 வயதான சுரபி துடைத்த குத்து விளக்காய் தோற்றம் காட்டினாள். முழு நிலா பத்திரிகையில் சேர்ந்து ஒரு டைப்பிஸ்டாக பணியாற்றி கொண்டிருந்த அவள் மேல் ஆசிரியருக்கு தனிப்பாசம். எனக்கு ஒரு பொண்ணாக இருந்தால் அவளுக்கு உன்னோட வயசுதாம்மா இருக்கும். உனக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் என்கிட்ட கேளுமா, நான் அப்பா ஸ்தானத்திலிருந்து அந்த உதவியை பண்ண தயாராக இருக்கேன் என்று சுரபி வேலைக்கு சேர்ந்த போதே சொல்லியிருக்கிறாள். சூரிய பிரகாசம் தன் கண்ணாடியை கழற்றி கையில் வைத்துக்கொண்டு சுரபியை ஏறிட்டார். என்னம்மா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். பரணி இருக்கட்டுமா இல்லை போகட்டுமா? இருக்கட்டும் சார். மெல்லிய குரலில் சொன்ன சுரபி தன் கையில் வைத்திருந்த ஒரு நீளமான உரையை ஆசிரியரிடம் நீட்டினாள். என்னம்மா இது? சார், நான் போன மாதம் ஒரு கம்பெனிக்கு வேலை விஷயமா இன்டர்வியூக்கு போயிருந்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நல்லாவே ஞாபகம் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற 10 பெரிய கம்பெனியில் அந்த கம்பெனி ஒன்று. அதில் உனக்கு வேலை கிடச்சிட்டா அதிர்ஷ்ட தேவதை உன் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டாள்னு அர்த்தம்னு சொன்னதும் எனக்கு ஞாபகம் இருக்குது. நீங்கள் அப்படி சொன்ன நேரம் ரொம்ப நல்ல நேரமாக இருந்திருக்கணும் சார். என்னம்மா சொல்கிற? எனக்கு அந்த கம்பெனியில் வேலை கிடச்சிருக்கு சார். வேலை நியமன உத்தரவு கூரியர் தபாலில் வந்தது. உடனே வேலையில் சேர சொல்லியிருக்காங்க. சம்பளம் 20,000 ரூபா. கம்பெனியில் தங்க இடம் கொடுத்துட்றாங்க. நாள் நல்லா இருக்கிறதால இன்றைக்கே போய் வேலையில் சேரலான்னு இருக்கேன் சார். கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா? சார், நான் இந்த வேலையை விட்டுட்டு போகிறதால உங்களுக்கு எந்த மனசங்கடமும் இல்லையே? ஒரு சங்கடமும் கிடையாதுமா. இந்த டைப்பிஸ்ட் வேலைக்கு யார் வேணும்னாலும் கிடைப்பாங்க. உனக்கு இப்படி ஒரு நல்ல வேலை கிடைக்குமாம்மா? நீ இன்றைக்கே போய் வேலையில் சேரலாம். ரொம்ப நன்றி சார். அது வரைக்கும் ஒன்றும் பேசாமல் இருந்த பரணி சுரபியை பார்த்து புன்னகைத்தான். வாழ்த்துக்கள். அது உண்மையிலேயே மிகப்பெரிய நிறுவனம். அது அங்கே ஒருத்தருக்கு வேலை கிடைக்கணும்னா அவங்க பூர்வ ஜென்மத்தில் எக்கச்சக்க புண்ணியம் செய்திருக்கணும். சூரிய பிரகாசம் பரணியை பார்த்து சிரித்தார். சுரபிக்கு இந்த வேலை கிடைக்க பூர்வ ஜென்ம புண்ணியம் காரணம் இல்லை. இந்த ஜென்மத்திலே ஏகப்பட்ட புண்ணியம் கிடச்சிருக்கு. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, சுரபிக்கு அப்பா கிடையாது. இதய நோயாளியான அம்மா மட்டும்தான். சுரபிக்கு 2 தங்கைங்க, ஒரு தம்பி.
3 பேருமே கல்லூரியில் படிக்கிறாங்க. வீட்டுக்கு மூத்த பெண்ணாக சுரபி பிறந்த ஒரே காரணத்துக்காக எல்லா குடும்ப சுமையும் அவளை மேலே. நான் கொடுத்துக்கிட்டு இருந்த 3000 ரூபா சம்பளத்தில் அவ்வளோ பெரிய குடும்பத்தை நிர்வாகம் பண்ணிய சுரபிக்கு பாரத்தில் தான் விருதே தரலாம். சுரபி கை கூப்பிக்கொண்டு எழுந்தாள். நான் கிளம்புறேன் சார். இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்கே உட்காந்துட்டு இருந்தா இன்னும் பெரிய பொறுப்பையை தூக்கி என்கிட்ட கொடுத்துருவீங்க. அதில் தப்பே கிடையாதுமா. இந்த மாதிரியான ஒரு சாமானிய பொண்ணு பெரிய பதவியில் போய் உட்காந்தா தான் சிறப்பாக நிர்வாகம் பண்ண முடியும். நான் வரேன் சார். சுரபி ஆசிரியரின் கால்களில் விழுந்து வணங்கிவிட்டு வெளியேற பரணி பின்தொடர்ந்து வந்தான். பெரிய இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்க, என்னெல்லாம் மறந்துடாதீங்க சுரபி. உங்களெல்லாம் மறக்க முடியுமா என்ன? ஒரு 2 நிமிஷம் என் அறை வரைக்கும் வந்துட்டு போக முடியுமா? நான் கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? ப்ளீஸ் வாங்க. பரணி சொல்லிவிட்டு தன் அறையை நோக்கி நடக்க சுரபி தயக்கமாய் பின்தொடர்ந்தாள். இருவரும் அந்த அறைக்குள் நுழைந்தார்கள். உட்காருங்க சுரபி. தன்னுடைய நாற்காலில் சாய்ந்து கொண்டே எதிரே இருந்த நாற்காலியை காட்டினான் பரணி. சுரபி குழப்ப முகத்தோடு உட்கார்ந்தாள். என்ன விஷயம் பரணி? பரணி ஒன்றும் பேசாமல் தன் மேசையை திறந்து ஒரு உரையை எடுத்து நீட்டினான். அவள் அதை வாங்கி கொள்ளாமல் கேட்டு, என்னது? சுரபி, நான் உங்களுக்கு எழுதிய கடிதம் எழுதி வச்சு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகுது. இதை உங்களுக்கு தரணும்னு ஒவ்வொரு நாளும் நினைப்பேன், ஆனால் தைரியம் வராது. இன்றைக்கி நீங்கள் இந்த ஆஃபீஸை விட்டே போகிறீங்க. இனியும் இந்த கடிதத்தை உங்கள்கிட்ட கொடுக்காமல் இருந்தால் அது சரியில்லை. ப்ளீஸ் வாங்கிக்கோங்க. இது என்ன கடிதம்? வாங்கி படித்து தான் பாருங்களேன். சுரபி அதை வாங்கி பார்க்காமல் கையில் வைத்து கொண்டு கேட்டாள். இது காதல் கடிதம்னு நினைக்கிறேன். என்னோடய யூகம் சரியா? எப்படி கண்டுபிடிச்சிங்க? உங்கள் கண்ணில் தான் காதல் மொழி தெரியுதே. சுரபி, உங்களை முதல் முறையை பார்த்த நாளில் இருந்தே என் மனசுக்குள்ள இந்த காதல் போராட்டம். அதை வெளிப்படுத்த எத்தனையோ தடவை முயற்சி பண்ணேன், ஆனால் என்னால் முடியல. இந்த கடிதத்துக்கான பதில் உங்களுக்கு எப்போ வேணும்? நீங்கள் எப்போ கொடுத்தாலும் சரிதான். இப்போவே தரட்டுமா? இப்போவே வா. பரணி திகைத்து கொண்டிருக்கும் போதே சுரபி அந்த உரையில் இருந்த கடிதத்தை எடுத்து சின்ன சின்ன துணுக்காய் கிழித்து பக்கத்தில் இருந்த குப்பை கூடத்தில் போட்டாள். கோபமாக எழுந்தாள். சுரபி, பரணி, இதுவரைக்கும் நான் எந்த ஒரு ஆளையும் கை நீட்டி அடித்ததில்லை. மேற்கொண்டு நீங்கள் ஏதாவது பேசி என்னை அடிக்கும்படியாக பண்ணிடாதீங்க. கிடைச்ச வேலையை ஒழுங்காக செய்து வாழ்க்கையில் முன்னுக்கு வர்ற வழியை பாருங்கள். சுட்டு விரலை காட்டி எச்சரித்து விட்டு கோபமாய் வெளியேறினாள் சுரபி. அண்ணா சாலையின் இதய பிரதேசத்தில் 7 மாடிகளோடு ஆர்ப்பாட்டமாய் நின்றிருந்தது அந்த நிறுவனம். நேரம் பகல் 3 மணி. சுரபி பிரமிப்பில் உறைந்து போய் 5 நட்சத்திர ஹோட்டலின் அந்தஸ்தோடு இருந்த அந்த கம்பெனியின் வரவேற்பறையை நெருங்கினாள். உள்ளே கணினி முன்பாய் உட்கார்ந்திருந்த பெண் உதட்டு சாயம் மினுமினுக்க நிமிர்ந்தாள். யார் வேணும்? எம்டியை பார்க்கணும். என்ன விஷயமா? இங்கே வேலைக்கு சேர எனக்கு உத்தரவு வந்திருக்கு. நீங்கள் தான் சுரபியா? ஆமாம். உங்களுக்காக தான் எம்டி காத்திருக்கார். போய் பாருங்கள். எந்த அறை? முதல் மாடியில் முதல் அறை, எம்டியின் தனி அறை. கதவை தட்டி அனுமதி கிடைச்சதும் உள்ளே போங்க. சுரபி தலையாட்டி விட்டு பக்கத்தில் இருந்த மாடிப்படிகளை நோக்கி போனால் பளபளக்கும் படிகளில் பிரமிப்பாய் நடைபோட்டு முதல் மாடிக்கு வந்து அந்த அறைக்கு முன்பாய் வந்து நின்றாள். கண்ணாடி போல் வாளிப்பாய் செய்யப்பட்டிருந்த தேக்கு மர கதவு சாத்தப்பட்டிருக்க கதவில் தீனதயாளன் என்ற பெயர் வெண்கல எழுத்துக்களில் மின்னியது. கதவை மெல்ல தட்டினாள். உள்ளே இருந்து எந்தவித சத்தமும் வராமல் போகவே 1 நிமிட நேரம் பொறுமையை காத்திருந்து விட்டு மறுபடியும் சற்று பலமாக தட்டினாள். டக் டக். உள்ளே இருந்து குரல் வந்தது. வரலாம். சுரபி கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே போனாள். பெரிய அறை ஏசி காற்றில் அறை ஊட்டியாய் மாறியிருக்க கால்களுக்கு கீழே சிவப்பு நிற விரிப்பு பெரிய சதுரமாய் பரவி இருந்தது. கண்ணாடி ஓட்ட மேசைக்கு பின்னால் சுழல் நாற்காலியில் உட்கார்ந்து மேசையின் மேல் தலை வைத்து படுத்திருந்த அந்த இளைஞன் பார்வைக்கு கிடைத்தான். சுரபி எதிரில் போய் நின்றாள். அவன் தலை நிமிராமல் போகவே குரல் கொடுத்தாள். சார். அவனிடமிருந்து பதில் வரவில்லை. சுரபி தயக்கமாய் நின்று சுற்றுமுற்றும் பார்த்தாள். ஒரு கம்பெனியின் எம்டி பகல் நேரத்தில் இப்படியே தூங்குறது? மறுபடியும் குரல் கொடுக்கலாம் என்று யோசித்த வினாடி சுரபியின் பார்வை மேசையின் ஓரத்தில் ஃப்ரேம் செய்து வைக்கப்பட்டிருந்த புகைப்படத்துக்கு போக இதயம் அதிர்ந்தது. படத்தில் சுரபி சிரித்தாள். அதில் சின்னதாய் மாலை ஒன்று சாத்தப்பட்டிருக்க நெற்றியில் குங்குமம் வைக்கப்பட்டிருந்தது. சுரபி அதையே வெறித்து பார்த்தபடி நின்றாள். தொடரும்.